எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஆலோசனை என்னவென்று சொன்னால், சங்கீதம் 107:20 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி, முதல்ல கவனிய, அவர் அனுப்புகிறார். 2, அவர்களை குணமாக்குகிறார். குணமாக்கி 3, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற 3 ஆசீர்வாதங்கள் அதுதான். தேவனுடைய வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை விசுவாசித்தோம் என்று சொன்னால் அவர் தமது வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார். வியாதிப்பட்ட இடத்துல, வியாதிப்பட்ட பகுதியில், வியாதிப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட சரீரத்தினுடைய உறுப்புகளில் அவருடைய வசனம் வந்து அதை சுகமாக்கும். நாம் விசுவாசிக்க வேண்டும். குணமாக்கும், நம்மை நலமாக்கிடும். மாத்திரமல்ல, நம்மை அந்த வியாதினால் வரக்கூடிய அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கும். நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் மாற்ற இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். த ஃபெய்த்ஃபுல் செஞ்சுரியன் என்று சொல்லி ஒரு தலைப்பில் 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை பாராட்டுகிறார், மெச்சுகிறார். பாருங்கள். ஸோ இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வருகிறான். வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போது அதற்கு இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதியுடைய பதிலை பாருங்கள். அவன் பிரதி உத்தாரமாக, ஆண்டவரே, நீரோ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவன் என்று சொல்கிறான். நான் 100 பேர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன். ஒருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான். ஸோ சாதாரண ஒரு 100க்கு தலைவனாக இருக்கிற நான் 100 பேருக்கு நான் சொல்கிற கட்டளைகளை என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கிறார் என்று சொன்னால், போர் வீரர்கள் கேட்கிறார் என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள நீர் இங்கிருந்தபடியே நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் ஊழியக்காரன் அவன் இருக்கிற இடத்துல அவன் சொஸ்தமாகான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அங்கே தான் வந்து சுகமாக்கணும் என்பது அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் சுகமாவான் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். பாருங்கள், ஆண்டவர் பாராட்டுகிறார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி. அந்த 8ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். சொன்ன அந்த க்ஷணத்திலேயே, அந்த நேரத்திலேயே, நிமிடத்திலே, அந்த வினாடியிலேயே, அந்த நாழிகையிலேயே அவனுடைய ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல சொஸ்தமானான். அவன் புறப்பட்டு திரும்ப ஊருக்கு போய் பார்க்கிற பொழுது அவன் சொஸ்தமானத்தை பார்க்கிறான். மாத்திரமல்ல, எப்பொழுது நீ சொஸ்தமானா என்று சொல்லி கேட்கிற பொழுது அவன் குறிப்பிட்ட அந்த நாளில், குறிப்பிட்ட நேரத்தில் அவன் சொஸ்தமான் என்று சொல்லுகிறான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இதை படிக்காத, பார்க்காத, கேட்காத மக்கள் கூட இருக்கலாம். இன்றைக்கும் இயேசு அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சுகம் கொடுக்கிறவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறவர், குணமாக்குகிறவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறவர். விசுவாசிப்பீர்களா? விசுவாசித்தால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும். தேவன் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்கி உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 107:20 படியாக கர்த்தர் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடக்கும்படி எங்களுக்கும் அந்த விசுவாசத்தை தாரும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம் அல்லவா, அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை நீர் பாராட்டினீரே, எங்கள் விசுவாசத்தையும் பாராட்டி எங்கள் வியாதிகளிலிருந்து எங்களை சுகப்படுத்த சுவாமி. மற்றவர்கள் முன்பாக நாங்கள் ஆண்டவரே சாட்சிகளாய் நிற்கும்படி உம்முடைய கரம் எங்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரை உம்முடைய வார்த்தையால் சுகப்படுத்தும். நாமத்திற்கு சாட்சியாய் வையும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.